இது வரைக்கும் ஒரு நடிகர கூட கூப்பிட்டு வச்சு என்ன பேசுனதே கிடையாது. சரிடா தம்பி, நீ 4 தேசிய விருது வாங்கி குடுத்தா, முதல்வர் ஐயாவுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சு 4 தேசிய விருது வாங்கி குடுத்தா, 5 தேசிய விருது வாங்கி குடுத்தா, நான் 100ல 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க குடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் கூட சொன்னதே கிடையாது. 100ல 1 பங்கு தானே கேட்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு. அது நான் சும்மா கேட்கல. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற முதல்வருடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி குடுத்தா, 100ல 1 பங்கு தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் சினிமா நடிகர்கள் பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாரா? இது சாதனை. இது இன்னைக்கே நின்னு போற சாதனை கிடையாது. இது நான் விதை விதைச்சிருக்கேன். இது வந்து விதை. இந்த டைரக்டர் ஏ.எம். சந்துரு விதை விதைச்சிருக்கேன். இது வந்து விதை. பார்வையற்றவர்களுக்காக இந்த டைரக்டர் ஏ.எம். சந்துரு விதை விதைச்சிருக்கேன். ஒரே ஒரு நடிகர் முன்னாடி வந்து சொன்னா போதுங்க. முன்னாடி வந்து ஒரு சவால் விட்டா போதும். டேய் சந்துரு தம்பி, நீ முதல்வர் ஐயாவுடைய ஃபோட்டோ நடிக்க வச்சு ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோ நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கிட்டு வா. அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கிட்டு வந்தா, நாங்க தமிழ் சினிமாவுல இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு தன்னுடைய சம்பளத்துல 100ல 1 பங்கு வாழ்நாள் முழுக்க குடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு, ஒரு நடிகர் முன்னாடி நின்னு சொல்லுங்க. நல்ல விஷயம் தானே! அந்த பார்வையற்றவங்க வாழ்நாள் முழுக்க அ சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. நிம்மதியா தூங்குவாங்க. அந்த பார்வையற்றவங்களுக்கு நம்ம தானே உதவி செய்யணும். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு நம்ம தானே உதவி செய்யணும். 100 கோடி, 200 கோடி நம்ம சம்பளம் வாங்குறோம்ல. தமிழ் சினிமாவுல நடிகருங்க, டைரக்டருங்க எல்லாருமே வந்து 100 கோடி, 200 கோடி சம்பளம் வாங்குறோம்ல. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு 100ல 1 பங்கு வாழ்நாள் முழுக்க குடுக்குறதுல என்ன குறைஞ்சு போறோம்? எவ்வளவோ செலவு பண்றோம் நம்ம. இப்படி போனா டீ சாப்பிடுறோம், அப்படி போனா ஹோட்டல்ல சாப்பிடுறோம், கார்ல போறோம், ஹெலிகாப்டர்ல போறோம், ஃப்ளைட்ல போறோம். லட்சமா செலவு பண்றோம். 1 கோடி சம்பளம் வாங்கும்போது, அதுல ரூ. 1,00,000 நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு குடுத்தா என்ன குறைஞ்சு போயிட போறீங்க? நடிகருங்கள பார்த்து தான் நான் கேள்வி கேட்கிறேன். 1 கோடி சம்பளம் வாங்குறீங்க. நடிகருங்களுக்கு தான் இந்த கேள்வி. நடிகருங்கள பார்த்து தான் இந்த கேள்வி கேட்கிறேன். 1 கோடி சம்பளம் வாங்குறீங்க. நம்ம தமிழ் சினிமா நடிகருங்க. அந்த 1 கோடியில ஒரே 1,00,000 பார்வையற்றவங்களுக்கு குடுத்தா என்ன குறைஞ்சு போயிட போறீங்க? அது நான் சும்மா கேட்கலையே. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற முதல்வர் ஐயாவுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி குடுத்தா, தமிழ் சினிமாவுல இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல 1 பங்கு தன்னுடைய சம்பளத்துல பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். இது வந்து சாதனை. உலக சாதனை. சாதா சாதனை இல்ல. உலக சாதனை. ஒரு முறை ஒரு நடிகர் வந்து எனக்கு சவால் விட்டா போதும்.